ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லாவண்யா ஹேர் கேர் ரொட்டீன் சேனல்லேருந்து பேசின்னு இருக்கேன். இன்றைக்கி என்ன ஹேர் பேக் பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக கிச்சனில் வச்சு நம்மளுக்கு சில பேருக்கு எல்லாம் தெரியாது. அந்த ஹேர் பேக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் யாரான என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கேன்னா, பழைய சாதத்தில் அயன் ப்ரோட்டீன் ஷார்ட் இருந்தது லாங்காக திக்காக வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்கே செம்பருத்தி இலை எதுக்குன்னா, அது ஷாம்பு, கண்டிஷ்னர், லாங்காக திக்காக வளரும். முடி இல்லாத இடத்துல கூட முடி வளர்றதுக்கும். அதனால் நெக்ஸ்ட் இங்கே தேங்காவை நான் இப்போ கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்துருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துன்னு வந்துட்டு தேங்காய், அப்புறம் தேங்காய் போட்டு வச்சு அது சாதம் போட்டுக்கலாம். சாதம் ஒரு கைப்பிடி அளவு சாதம், உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கோ அவ்வளோ கைப்பிடி இல்லை, எனக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தியில் நல்லா பிச்சு, நல்லா எந்த ஒரு இலை ஆனாலும் நல்லா க்ளீனாக கழுவிட்டு அப்புறம் பிச்சுட்டு போடுங்க, எந்த இலை ஆனாலும். சரிங்களா? இப்போ வாங்க அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு எப்போயுமே அரைச்சிட்டு வந்தால் அப்படியே தலைக்கு அப்ளை பண்ணுங்க, அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே. அதனால் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, நார்மல் கிளாத் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கான கிளாத்தில் எடுத்துக்கோங்க, நார்மல் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துன பிறகு அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிங்க. ஃபில்டர் நல்லா பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ண இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக நல்லா புரிஞ்சுங்க. ஃபில்டர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இது தண்ணி கன்சிஸ்டன்ட்டை மட்டும் தான் இருக்குது, திக்காக இருக்கிறதில்ல. சரிங்களா? யூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, முட்டை எதுக்கு போடுறோன்னா, அதில் ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. முடியை நல்லா திக்காக லாங்காலும் சிலிக்காக இருக்குது. முடி விடுறதில்ல. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அதை நல்லா போட்டுட்டு நல்லா கலக்குங்க. ஃபுல்லாக கையிலேயே, ஸ்பூனில் எதுலேனா கலக்குங்க. நல்லா ஃபுல்லாக கலக்கிங்க. சரிங்களா? இப்போ ஹேர் பேக் போடலாம். வாங்க. ஹேர் பேக்கு போடுறதுக்கு முன்னாடி 2 சைடும் நல்லா சிக்கி எடுத்து ஆயில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா சிக்கி எடுத்துருங்க. நான் எப்போவுமே ஹேர் பேக் போடுறேன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஆயில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் முன்னாடி வைப்போம். அந்த ஆயிலெலாம் நல்லா எப்போவுமே ஹேர் பேக் போட்டால் ஆயில் போட்டு தான் ஹேர் பேக் போடுங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா 2 சைடு நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் பேக் போட்டுங்க. மசாஜ் போட்டு ஹேர் பேக் போடுங்க. சரிங்களா? ஹேர் பேக் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல தண்ணி கன்சிஸ்டன்ட் அழகாக இருக்குது. நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, எப்போவுமே ஹேர் பேக் போட்டோன்னா உச்சந்தலையிலேருந்து எப்போவுமே மேலே உச்சந்தலையிலேருந்து போடுங்க. அப்போ தான் கீழே வரையும் நல்லா ஹேர் பேக் நல்லா அழகாக போடணும். ஹேர் பேக் உச்சந்தலையிலேருந்து கீழே வரையும் போட அது 3 சத்து. பழைய சாதத்தில் எப்போவுமே உப்பு இருக்கிறது எதுவுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். பழைய சாதத்தில் ஒன்றுமே ப்ராப்ளம். பழைய சாதத்தில் இருக்கிற அயன், ப்ரோட்டீன், பழைய சாதமே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான். ஹேர் பேக் போடுங்க, நல்லா இருக்கும். நல்லா முடி தண்ணி நல்லா வரும். செம்பருத்தி இலை, நல்ல ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அது இது பண்ணாலே வர மாதிரி வரும். செம்பருத்தின் போது எப்போவுமே நம்மளுக்கு முடி கருகருப்புன்னு வரும், அடர்த்தியாக வளரும். லாங்காக திக்காக வளர்கிறதுக்காக தான் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று தேங்காய் எண்ணெயும் உங்களுக்கே தெரியும். சில்கியாக நல்லா முடி 2ஆக வடைஞ்சிருக்கிறது, அதுக்கெல்லாம் தான் நான் தேங்காயும் சேர்த்துருக்கேன். நீங்களோட தான் 3 கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான் சிம்பிளாக. இதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னமோ நீங்கள் எனக்கு ரிசல்ட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஓகேவா? பாருங்கள். ஹேருக்கு ஃபுல்லாக அப்படி இப்போ ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கீழே வரையும் ஃபுல்லாக இந்த சைடு ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் அடர்த்தி வளர்கிறது ஒரு சின்ன கேப் கூட. மை சீக்ரெட்டு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பட் ஃபேஸ் கீஸ் எல்லாமே வரும். இது தண்ணி கன்சிஸ்டன்ட் தான் இருக்குது, திக்காக இல்லை. சரிங்களா? முடி வளைஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாக போடுங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடி நல்லா உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்களும் யூஸ் பண்ணி 3 மாதம் இதே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்களும் எனக்கு ரிசல்ட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒரு சைடு அப்ளை பண்ணியாச்சு, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு சைடு அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஒரு கேப் கூட விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள்.
எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பண்ணுங்கள். முடி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணுறேன். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இன்டேக்கும் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஜூஸி ஷார்ட்டாக நீங்கள் எது சொன்னாலும் கேட்டு நான் சொல்கிறேன். அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ட்ரிங்க் அவ்வளோதான். சாதம் அல்லது சாப்பாடு, நட்ஸு இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க சரிங்களா. நீங்கள் சாப்பிட்டீங்க தான் ஹேர் நல்லா வரும். எனக்குமே ரொம்ப ஹேர் கம்மியாகிடுச்சு. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் லாங் வீடியோவாக போட முடியும் சரிங்களா சிஸ்டர். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் உங்களை ஒருத்தின்னு இப்போ நான் வந்து 2 சைடுமே போட்டாச்சு. இந்த சைடு போட்டால் அந்த சைடு 2 சைடு போட்டால் பாருங்கள். என் மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒழுகுது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. அப்படியே ஃபுல்லாக ஒழுகுது 2 சைடு அப்ளை பண்ணி. மூஞ்சிக்கு இது தண்ணி கன்சிடர் இருக்கிறதுனால அப்படி தான் ஒழுகு சரிங்களா. நீங்களும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு சின்ன கேப் கூட விடாதீங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். தண்ணி மாதிரி ஒழுகு. இது வந்து 20 நிமிஷம் வச்சு நீங்கள் வந்து ஒரு கவரு இல்லைன்னா வந்து ஹேர் ரிமூவ் கூட பண்ணுறதுக்கு ஒழுகிடும். அதனால் ஒரு கவர் எதனா கட்டிக்கோங்க. நான் எதுவுமே கட்டலை. நான் அப்படியே விட்ருக்கேன். எனக்கு வந்து தம்பி இருக்கா பையன், அதனால் பயப்படுங்க சரி. இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணுற பிறகு எவ்வளோ சில்க் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பேபி ஹேர்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப இங்கெல்லாம் ரொம்ப சட்டை இருந்துச்சு. எவ்வளோ பேபி ஹேர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கே தெரியுது விஷுவலாகவே பேபி ஹேர்ஸ். அதனால் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். மைல்டான ஷாம்புலாம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஷாம்பு போடாதீங்க. உங்களுக்கு ஷாம்பு வேணுன்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஓனாக பண்ணுறதா பண்ணுறேன் ஓகேங்களா. மறக்காமல் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்